ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கற்றுண்டு வரோம். இப்பொழுது 4வது ஸ்கந்தத்தில் 30 அத்தியாயங்கள் கற்றுண்டோம். இன்றைக்கு 31வது அத்தியாயம் கற்றுக்க போகிறோம். 30வது அத்தியாயத்தில் எப்படி பிரச்சேதசுகளுக்கெல்லாம் பகவான் ஆச்சரியமான ஒரு தர்சனம் கொடுத்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அவர்களும் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு பிறகு அவர்கள்லாம் எப்படி பகவானோட ஆக்ஞையினால் கிரகஸ்தாசிரமத்தை நடத்தினா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதற்கு மேலே இப்போது 31வது அத்தியாயத்தில் அதற்கு மேலே கதையை தொடர்ந்து சொல்லிகிட்டே வரார் மைத்ரேய மகரிஷி. இப்படி பல வருஷ காலங்கள் இந்த பிரச்சேதசுகள்லாம் இந்த உலக சுகங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில் அவர்களுக்கு விவேகமானது உதயமாச்சாம். என்ன அப்படின்னா, பகவான் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா, பல வருஷ காலம் இப்படி உலக சுகங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில் நீங்கள் என்னை நினச்சிண்டு தபஸ் பண்ணி திருப்பவும் என்னை அடைவீர்கள் அப்படின்னு பகவான் சொல்லியிருந்தார் இல்லையா. அது நினைவுக்கு வந்துதான் இப்பொழுது. அதனால என்ன பண்ணா அப்படின்னா, தன்னுடைய மனைவியான அந்த மாரிஷா இருக்கா இல்லையா, அவளை தங்களுடைய பிள்ளையான தக்ஷனிடத்தில் ஒப்படைச்சிட்டு எல்லா பிரச்சேதசுகளும் கிளம்பி வீட்டை விட்டுட்டு திரும்பவும் கிளம்பி போயிட்டார்களாம். எங்கே போனா அப்படின்னா, கடற்கரைக்கு தான் போகிறா. மேற்கு கடற்கரை. ஜாஜலி மகரிஷி எந்த இடத்துல சித்தி அடைஞ்சாரோ அந்த இடத்துக்கு போனா அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல போய் அமர்ந்துண்டு அவர்கள் பிரம்ம விசாரம் பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்கிறார். அப்படி அவர்கள் பிரம்ம விசாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நாரத மகரிஷி அவர்களை பார்க்கறதுக்காக அங்கே வரார். அப்போது அவர்கள்லாம் அப்படி மனசு பிராணன் இந்திரியங்கள் எல்லாத்தையும் அடக்கி அப்படி ஒரே ஆசனத்தில் அமர்ந்துண்டு இப்படி பிரம்மத்தை இப்படி விசாரம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. அப்போது அங்கே நாரத மகரிஷி வந்ததும் அவர்கள் அவரை பார்த்ததும் எழுந்துண்டு அவரை நமஸ்காரம் பண்ணி அவருக்கு சுவாகத்தம் சொல்லி அவரை வரவேற்று அவருக்கு விதிவத்தா பூஜைகள்லாம் பண்ணி அவருக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்து அவரை அமர்த்தினார்களாம். உடனே பிரச்சேதசுகள்லாம் நாரத மகரிஷியை பார்த்து சொல்கிறா, ஹே நாரத மகரிஷே, உங்களுக்கு சுவாகத்தம். எங்களுடைய பரம பாக்யம் இப்பொழுது நீங்கள் இன்றைக்கு எங்களுக்கு தர்சனம் கொடுத்துருக்கேள். நீங்கள் இந்த லோகத்தில் சஞ்சாரம் பண்ணுறதே சூரியனை போல தான், எல்லா லோகத்துக்கும் அபயத்தை கொடுக்கறதுக்காக தான் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கேள். எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, முதல்ல நாங்கள் தபஸ் பண்ண போகும்பொழுது பரமசிவன் கருணையோடு எங்களுக்கு எவ்வளவோ உபதேசங்கள்லாம் பண்ணார். அதற்கு பிறகு நாங்கள் தபஸை முடித்த பொழுது பகவான் விஷ்ணுவே தர்சனம் கொடுத்து அவரும் எங்களுக்கு எவ்வளவோ உபதேசங்கள்லாம் பண்ணார். ஆனால் பல காலம் ஆயிடுது இல்லையா. அதற்கப்புறமா நாங்களோ கிரகஸ்தாசிரமத்தில் அப்படி அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருந்துட்டோம். அதனால பல காலம் ஆனதுனால அந்த உபதேசங்கள்லாம் எங்களுக்கு மறந்து போயிடுத்து. அதனால நீங்கள் திரும்பவும் எங்களுக்கு அந்த மறந்து போன அந்த ஞானத்தை திரும்பவும் நீங்கள் எங்களிடத்துல தூண்டி விடணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறா. அதனால் இப்போ நாரத மகரிஷி இப்படி அவர்கள்லாம் கேட்டதும் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பகவானிடத்துலையே அப்படியே லயிச்ச ஒரு மனசோட பிரச்சேதசுகளுக்கெல்லாம் அழகாக உபதேசம் பண்ணுறார். ரொம்ப அழகாக சொல்கிறார், எது உண்மையான பிறவி, எது உண்மையான கர்மம், எது உயர்ந்த ஒரு ஆயுசு, எது உயர்ந்த மனது, எது உண்மையான வாக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார். இதெல்லாம் பகவான் ஹரிக்காக பிரயோஜனப்படுறதோ, பகவான் ஹரி சம்பந்தப்பட்டதாக இருக்கோ, அவனை பூஜை பண்ணுறதுக்காக எதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ அதெல்லாம் தான் சபலமானது அப்படிங்கிறார். அதுதான் உயர்ந்த ஜன்மம், அதுதான் உயர்ந்த கர்மம், அதுதான் வாக்கு, அதுதான் மனசு, அதுதான் ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறார். எவ்வளவோ உயர்ந்த ஜன்மா கிடைக்கலாம், ஆனால் பகவானை நினைக்கல அப்படின்னா அது உயர்ந்த ஜன்மம் ஆகாது. அதே மாதிரி வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கர்மங்களாக இருக்கட்டும், அல்லது தேவர்களுக்கு இருக்கிறது போல நீண்டதான ஆயுட்காலமே இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவோ படிச்சிருக்கான், எவ்வளவோ தபஸ் பண்ணியிருக்கான் இருந்தாலும் சரி, அழகழகான வார்த்தைகளை கொண்டு விதவிதமாக பேசுகிறான், எவ்வளவோ ஆச்சரியமான திறமைகள்லாம் இருக்குது, புத்தியும் ரொம்ப கூர்மையாக இருக்குது, இந்திரியங்கள்லாம் நல்லா பலமாக இருக்குது, சரீரத்துலேயும் நல்ல பலம் இருக்குது, நல்ல அஷ்டாங்க யோகங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணாலும் சரி, சாங்கிய யோகத்தையே அனுஷ்டானம் பண்ணாலும் சரி, அல்லது வேதத்தெல்லாம் அத்தியனம் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை எவ்வளவோ ஸ்ரேயஸுக்காக எவ்வளவோ பலவிதமான காரியங்களை பண்ணாலும் சரி, இதெல்லாம் பகவான் ஹரியை பூஜை பண்ணுறதுக்காகவோ இல்லது அவன் சம்பந்தப்பட்டதாகவோ இல்லை அப்படின்னுட்டா இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் தள்ளிடுறார் நாரத மகரிஷி. ஏன் அப்படின்னா, பகவான் தான் எல்லாருடைய ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபமான பகவான் ஹரிக்கு இதெல்லாம் பிரயோஜனப்படலை, இல்லை அவர் சம்பந்தப்பட்டதா இல்லை அப்படின்னா இதெல்லாமே வீண்தான் அப்படின்னு சொல்கிறார். எல்லா ஸ்ரேயஸை காட்டிலும் ரொம்ப உத்தமமான ஸ்ரேயஸ் எது அப்படின்னா, ஒருவன் தன்னுடைய ஆத்மாவையே அடையிறது தான் உத்தமமான ஸ்ரேயஸு. அப்பேற்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபத்தை ஒரு ஜீவனுக்கு கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அந்த சாக்ஷாத் பகவான் ஹரிதான். ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமே அவர் தானே அப்படின்னு அழகாக எடுத்து சொல்கிறார். உலகத்திலேயே நம்ம பொதுவாக பார்க்குறோம் இல்லையா,
ஒரு மரத்துக்கு ஜலம் விடணும் அப்படின்னா நேர வேரில் தான் நம்ம கொண்டு ஜலம் விடுறோம். வேரில் ஜலம் விட்டுட்டோம் அப்படின்னாலே அந்த மரத்தினுடைய கிளைகள், இலைகள், பழம், புஷ்பம் இது எல்லாத்துக்கும் ஊட்டச்சத்துங்கிறது தானே ஏற்பட்டுடுறது. தனியாக போய் அதோடைய இலையிலையோ பழத்துலையோ தண்ணி விடணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? அது மாதிரி ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அவன் நல்ல புஷ்டியான ஆகாரம் சாப்பிட்டுட்டான் அப்படின்னா அவனோட இந்திரியங்களுக்கெல்லாம் தானே பலம் ஏற்பட்டுடுறது. அது மாதிரி இங்கே நாரத மகர்ஷி ரொம்ப அழகாக சொல்கிறார், பகவான் ஹரியை நம்ம பூஜை பண்ணி அவருக்கு எப்பொழுதும் ஆராதனம் பண்ணாலே போரும், இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நம்ம பூஜை பண்ணதாக ஆகும், எல்லாருக்கும் க்ஷேமத்தை பண்ணதாக ஆகும். தனித்தனியாக போய் உலகத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம க்ஷேமத்தை பண்ணணும்னு அவசியமே இல்லை, பகவான் ஹரியை பூஜை பண்ணாலே போரும் அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு உதாரணத்தோடு சொல்கிறார். இந்த முதல் 14 ஸ்லோகங்களை நம்ம இந்த செஷனில் கற்றுக்கலாம். இதற்கு மேலே நாரத மகரிஷி எப்படி இந்த உலகமானது பகவானிடத்துலையே தான் இருக்குது, அவரை காட்டிலும் வேறாக இல்லாமல் இருக்குது, அவரிடத்துலேருந்து தான் தோன்றியிருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லி எடுத்து விளக்கிறார். அது எல்லாத்தையும் நம்ம அடுத்த செஷனில் கற்றுக்கலாம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलम् शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्।
गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। अथैकत्रिंशोऽध्यायः। मैत्रेय उवाच मैत्रेय उवाच तत उत्पन्नविज्ञाना आशु अधोक्षज आश्वधोक्षज स्मरन्त आत्मजे भार्यां विसृज्य प्राव्रजन् गृहात् दीक्षिता ब्रह्मसत्रेण सर्वभूतात्ममेधसा प्रतीच्यां दिशि वेलायां सिद्धोऽभूत् यत्र जाजलिः तान् निर्जितप्राणमनोवचोदृशो जितासनान् शान्तसमान विग्रहान् परे मले ब्रह्मणि योजितात्मनः सुरासुरेड्यो ददृशे स्म नारदः तम् आगतं त उत्थाय प्रणिपत्य अभिनन्द्य च पूजयित्वा यथादेशं सुखासीनम् अथाब्रुवन् प्रचेतस ऊचुः स्वागतं ते सुरर्षेद्य दिष्ट्यानो दर्शनं गतः तव चङ्क्रमणं ब्रह्मन् अभयाय यथा रवेः यद् आदिष्टं भगवता शिवेन अधोक्षजेन च तद्गृहेषु प्रसक्तानां प्रायशः क्षपितं प्रभो तन्नः प्रद्योतयाध्यात्म ज्ञानं तत्त्वार्थदर्शनं
ज्ञानं तत्त्वार्थदर्शनम् येनाञ्जसा तरिष्यामो येनाञ्जसा तरिष्यामो दुस्तरं भवसागरम् दुस्तरं भवसागरम् मैत्रेय उवाच इति प्रचेतसां पृष्टो भगवान् नारदो मुनिः भगवती भगवत्युत्तमश्लोके உத்தம ஸ்லோக அப்படின்னு இருக்கு. உத்தம ஸ்லோகே அப்படிங்கிறது தான் உத்தம ஸ்லோக அப்படின்னு ஆயிருக்கு. ஆவிஷ்டாத்மா அப்ரவீன் நிருபான் நாரத உவாச்ச தஜ்ஜன்ம தானி கர்மாணி ததாயுः தன்மனோவச்சः नृणां येनेह विश्वात्मा सेव्यते हरिरीश्वरः किं जन्मभिः त्रिभिः वेह शौक्ल सावित्र याज्ञिकैः कर्मभिर्वा त्रयी प्रोक्तैः पुंसोऽपि विबुधायुषा श्रुतेन तपसा वाकिं वचोभिः चित्तवृत्तिभिः बुद्ध्या वाकिं निपुणया बलेन बलेनेन्द्रियराधसा किं वा योगेन साङ्ख्येन न्यास स्वाध्याययोरपि किं वा श्रेयोभिः अन्यैश्च न यत्र आत्मप्रदो हरिः श्रेयसाम् अपि सर्वेषाम् आत्मा ह्यवधिः अर्थतः सर्वेषामपि भूतानां हरिः आत्मा आत्मदः प्रियः यथा तरोर्मूलनिषेचनेन तृप्यन्ति तत्स्कन्ध
भुजोपशाखाः तृप्यन्ति तत्स्कन्ध भुजोपशाखाः तृप्यन्ति तत्स्कन्ध भुजोपशाखाः प्राणोपहाराच्च यथेन्द्रियाणां प्राणोपहाराच्च यथेन्द्रियाणां तथैव सर्वार्हणम् अच्युतेज्या तथैव सर्वार्हणम् अच्युतेज्या இப்போ இந்த 14 ஸ்லோகங்களை நம்ம சேர்ந்து படிக்கலாம். The first 14 shlokas. मैत्रेय उवाच तत उत्पन्न विज्ञाना आश्वधोक्षजभाषितं स्मरन्त आत्मजे भार्यां विसृज्य प्राव्रजन् गृहात् दीक्षिता ब्रह्मसत्रेण सर्वभूतात्ममेधसा प्रतीच्यां दिशि वेलायां सिद्धो भूद्यत्र जाजलिः तान् निर्जित प्राणमनोवचोदृशो जितासनान् शान्तसमान विग्रहान् परे मले ब्रह्मणि योजितात्मनः सुरासुरेड्यो ददृशे स्म नारदः तमागतं त उत्थाय प्रणिपत्याभिनन्द्य च पूजयित्वा यथादेशं सुखासीनम् अथाब्रुवन् प्रचेतसवूचुः स्वागतं ते सुरर्षेद्य दिष्ट्या नो दर्शनं गतः तव चङ्क्रमणं ब्रह्मन् अभयाय यथा रवेः यदादिष्टं भगवता शिवेनाधोक्षजेन च तद्गृहेषु प्रसक्तानां प्रायशः क्षपितं प्रभो तन्नः प्रद्योतयाध्यात्म ज्ञानं तत्त्वार्थदर्शनं येनाञ्जसा तरिष्यामो दुस्तरं भवसागरम् मैत्रेय उवाच इति प्रचेतसां पृष्टो भगवान् नारदो मुनिः भगवत्युत्तमश्लोके आविष्टात्मा ब्रवीन् नृपान् नारद उवाच तज्जन्म तानि कर्माणि तदायुस्तन्मनोवचः नृणां येनेह विश्वात्मा सेव्यते हरिरीश्वरः किं जन्मभिस्त्रिभिर्वेह शौक्लसावित्रयाज्ञिकैः कर्मभिर्वा त्रयी प्रोक्तैः पुंसोऽपि विबुधायुषा श्रुतेन तपसा वा किं वचोभिश्चित्तवृत्तिभिः बुद्ध्या वा किं निपुणया बलेनेन्द्रियराधसा किं वा योगेन साङ्ख्येन न्यासस्वाध्याययोरपि किं वा श्रेयोभिरन्यैश्च न यत्रात्मप्रदो हरिः श्रेयसामपि सर्वेषाम् आत्मा ह्यवधिरर्थतः सर्वेषामपि भूतानां हरिरात्मात्मदः प्रियः यथा तरोर्मूलनिषेचनेन तृप्यन्ति तरस्कन्धभुजोपशाखाः प्राणोपहाराच्च यथेन्द्रियाणां तथैव सर्वार्हणम् अच्युतेज्या श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरुनाथ महाराज की जय இந்த அத்தியாயத்துடைய அடுத்த பாதியை அடுத்த செஷன்ல கத்துக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana. I know in the 4th skanda we finished learning 30 chapters. Today we are learning the 31st chapter. In the 30th chapter we saw how Bhagavan gave a very beautiful darshan to all the prachetas at the end of their tapas, and how the prachetas offered a very beautiful praise to Bhagavan.
and how later on, upon the instruction of Bhagavan, they entered the Grihastha and enjoyed all the worldly pleasures. And they also begot a son called Daksha. And so in this 31st chapter, further Maitreya Maharshi continues the story. He says, after enjoying these worldly pleasures for many long years, finally wisdom dawned upon the Prachetas, because they remembered now the words of Bhagavan, because Bhagavan had told them that finally they would renounce this world and attain Bhagavan. And so now what they did was, they left their wife Marisha in the care of their son Daksha, and they left home for good now. So now they reached the western shore of the ocean, the place where the Maharishi called Jajali, he attained Siddhi, and there they began to practice Brahma Vichara, that is inquiry into the Brahman. And now Narada Maharishi, he came to see the Prachetas there, who were now seated in Yogasana, having controlled all their mind, senses and breath. And as soon as they saw Narada Maharishi, all the Prachetas, they got up, they prostrated Narada Maharishi, they welcomed him and duly worshipped him, and they offered him a seat. And now all the Prachetas, they spoke to Narada Maharishi. They said, welcome, O sage Narada. It is by our great fortune that today we are having your darshan now. And you roam about in this world like the sun god, only to offer fearlessness to this entire world. But what has happened to us is, whatever Upadesha we received from Lord Shiva when we went to do tapas, or from Lord Vishnu when he gave us darshan at the end of our tapas, now we have almost forgotten all that Upadesha because of the long passage of time, and also because we got indulged in this family life. So please kindle that knowledge within us that has been forgotten, which reveals the supreme truth, so that we can cross over the samsara very easily. And so when Narada Maharishi was thus questioned by all the Prachetas, he began to instruct them in the highest truth, with his mind being totally absorbed in the thoughts of Bhagavan. So Narada Maharishi says, that alone is truly high birth, that alone is truly a very worthy action, that alone is truly a good lifespan, and that alone is truly a worthy mind, that alone is truly worthy speech, through which Lord Hari is propitiated. And then he says, otherwise what is the use of a high birth when Lord Hari is not remembered at all? What is the use of doing all the actions that are prescribed in the Vedas, or a very long lifespan like that of the gods, or of all the learning and all the tapas or penance that a person does, or of flowery speech, or of multi-talents that a person can possess, or a very sharp intellect, or what is the use of all the powerful senses and a very powerful body, a strong body, or the practicing of the Ashtanga Yoga, the Sankhya Yoga, and even Sannyasa, or all the Veda Dhyana that a person does, and even of all the other activities that a person does for his welfare, if Lord Hari, who is the one who bestows one's own self, is not involved or he is not propitiated, then all these are a total waste, he says. The supreme among the welfare of all human beings is to attain one's own true self, and it is Lord Hari alone who can bestow this self upon all the jivas, because he is the most beloved self of all the living beings. And just as he says, when we water a tree, we pour the water only in the roots, isn't it? And by pouring water at the root itself, the stem, the leaves, the flowers, the fruits, everything gets nourished automatically. We don't have to pour water separately in the leaves or the stem or the branches, isn't it? So also when a man intakes food that is full of nourishment, all his senses become powerful automatically. So he says, when Lord Hari is honored, when Lord Hari is worshipped duly, then this entire world is worshipped, the entire world attains welfare. So we don't have to go and please every individual person in this world separately if we worship Lord Hari, he says. So today we'll stop with this 14th shloka, and further Narada Maharishi goes on to say how this entire world rests in Bhagavan, and we shall learn that in the next session. Radhe Radhe.